இன்று செங்கோட்டை நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற சாதாரண கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரின் கோரிக்கையாக நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் அனைத்தும் அப்போதே மினிட் புக்கில் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக நகர்மன்ற தலைவரிடம் கூறினோம். அதற்கு அவங்க அப்படிலாம் செய்ய முடியாது, எனக்கு எப்போ நேரம் கிடைக்கும் நான் அப்படி தான் எழுதுவேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஆணையாளர்கிட்ட கேட்டோம். சார், இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே இது போல் தீர்மானத்தை மாற்றி எழுதுறதும் தீர்மானத்தை திருத்துறதும் இந்த மாதிரி அவங்க செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு உடனுக்குடனே மினிட் புக்கில் அதை ஏற்றணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு ஆணையாளர் அவர்கள் இது சேர்மனோட அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த அம்மாட்ட திருப்பி கேட்கும்போது அவங்க தன்னிச்சையாக தான் செயல்படுற மாதிரி பேசினாங்க. இது குறித்து மீண்டும் கேட்டதுக்கு வாக்குவாதமாகி அந்த அம்மா கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி வெளியேறி போயிட்டாங்க. செங்கோட்டை நகராட்சியில் கூட்டமே நடத்துகிறதே பெரும்பாடாக இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு அந்த கூட்டமே நகராட்சி மன்ற கூட்டமே நடக்கு. தொடர்ச்சியாக இது போல் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான வழியுமே இல்லாமல் இந்த அம்மா தன்னிச்சையாகவே செயல்பட்டு இருக்காங்க. அதனால் இந்த நகர்மன்ற தலைவி மேலே நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் ஏற்கனவே கலெக்டரை பல மனு கொடுத்துருக்கோம். பட் இந்த அம்மா தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்காங்க. இன்று செங்கோட்டை 12/2/25 புதன்கிழமை அன்னைக்கு 11 மணிக்கு செங்கோட்டை நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டை அதிமுக கவுன்சில் 10 பேர், பிஜேபி கவுன்சில் 4 பேர், திமுக கவுன்சிலர் 8 பேர், மொத்தம் 22 பேர் இருந்தோம். 22 பேரத்தில் திமுக சேர்மனாக ராமலட்சுமி அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அதிமுக இந்த கூட்டம் 3 மாதம் நடக்கவே இல்லை. இன்றைக்கி தான் சிறப்பாக நடக்கணும்னு என்று நாங்கள்லாம் உள்ளே போனோம். நடக்கும்போது நகர்மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிஞ்சோம். காரணம் அது என்ன தீர்மானம்னா, மினிட் புக்கில் நாங்கள் ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கும்போது இதில் மினிட் புக்கில் எழுதணும்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னால் அதெல்லாம் அப்படிலாம் எழுத முடியாது, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் எழுதுவேன், இதை நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் கமிஷனர்கிட்ட கேட்டோம், சார் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னா. சார், அது உங்களுக்குள்ளதும் சேர்மனுக்குள்ளே உள்ள பிரச்சனை, எனக்கு அதை பற்றி தெரியாது சார் அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சரி நகர்மன்றத்துக்கு நம்ம நகராட்சி செங்கோட்டை ஊர் மக்கள் பிரச்சனையாக நிறைய பேச வேண்டியிருந்தது. இந்த அம்மா நான் எழுத முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னாப்புல எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. நாங்கள் செங்கோட்டை நகராட்சி சந்தையில் சந்தையை ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. ஏலத்துக்கு விட்டு அந்த கடையை திறக்கிறத பற்றி பேச வேண்டியிருந்தது. அதுபோக செங்கோட்டை நகராட்சியில் காலையில் லைட்டு அணைக்கிறாங்க, 5:45 லைட் அணைச்சிடுறாங்க. அது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருந்தது. இந்த அம்மா கூட்டத்தை தோண்டித்தனமாக எந்திரிச்சு போயிடுது, நான் கூட நடத்த முடியாது வைக்க முடியாது, மினிட் புக்கெலாம் எழுத முடியாது, ஏன் இஷ்டப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாப்புல எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம அதிமுக கவுன்சிலர் 2 பேரும் பிஜேபிக்காரங்க அந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மறிச்சாங்க. அவங்க நடத்த முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சு கழிஞ்சு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. நான் 5ஆம் வார்டு கவுன்சிலர் ஜெகநாதன்.